ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஓம் லம்போதராய நமக. ஓம் ருத்ராய நமக. ஓம் அக்னி பகவானே நமக. இன்று நமது ஆசிரமத்தில் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையில் திருமண தடை விலக நட்சத்திர பரிகார யாகம் பஞ்ச பூதங்களையும் 9 நவகிரகங்களையும் 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் வணங்கி இன்று நாம் நட்சத்திர பரிகார யாகம் செய்தோம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு திருமண தடை விலகி திருமணம் நடக்க வேண்டும் என்று அவர்கள் தந்த உபயத்தினால் இன்று நட்சத்திர பரிகார யாகம் பிளஸ் அன்னதானம் இரண்டும் சிறப்பாக நடந்தது. அவருக்கு விரைவில் திருமணம் நடக்க 60 நாள் பூஜை செய்ய சொல்லி இந்த யாகத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டோம். இது நிச்சயமாக நடக்கும், நடந்தே தீரும். ஏனென்றால் பழைய யாகத்தினுடைய அத்தனை வேண்டுதலும் நிறைவேறுகிறது. நூற்றுக்கணக்கானவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற்றி தந்துள்ளோம். ஆகவே இதுவும் நடந்தே தீரும் என்று நட்சத்திர பந்திரத்தை படித்து நட்சத்திர காயத்ரியை படித்து 9 கோள்களையும் 12 ராசிகளையும் 27 நட்சத்திர காயத்ரியும் படித்து பலமாக வாழ வேண்டும், திருமண வாழ்க்கை உடனே அமைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து இந்த யாகம் செய்துள்ளோம். சதய நட்சத்திரத்தில் பிறந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த இருவருக்கு திருமண தடை விலகி நட்சத்திர ஓமம் செய்தோம். இந்த நட்சத்திர ஓமத்தில் நமது சீடர்கள் கலந்து கொண்டு அவர்களும் வேண்டிக் கொண்டனர். சிவனடியார்களாக இருந்து அவர்களும் வேண்டிக் கொண்டனர். இந்த யாகம் சிறப்பாக நடந்து அற்புதமாக உத்தரவும் கிடைத்து விட்டது. ஏற்கனவே நாம் ஷாலினி என்ற ஒரு பெண்ணுக்கு நட்சத்திர பரிகார யாகம் செய்த போது அவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்து விட்டது. நன்றி அக்னி பகவானுக்கு நன்றி, அருணாச்சல ஈஸ்வரனுக்கு நன்றி. இப்பொழுது இவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று யாகம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு 5 நாள் தான் ஆகுது. இன்னும் இந்த 60 நாளுக்குள்ள இவருக்கு திருமண வைபவம் கூடி வந்துடும், திருமணம் நடக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதனால இந்த நட்சத்திர யாகம் பண்றதுக்கு நாங்க உபயம் செய்த தனசேகர் குடும்பத்தாருக்கும் சுவாதி குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். அந்த நன்றி எதனால்ன்றா இது போல நிறைய பேருக்கு நாங்க செய்திருக்கோம், நிறைய பேரும் பலனடைஞ்சிருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை, நிறைய பேருக்கு இது போல நாங்க செய்ததால பலனடைந்திருக்காங்க. அதனால தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னும் 5 பேருக்கு செய்ய போறோம், அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க நன்கொடை கொடுத்த பிறகு பூஜை சாமான்லாம் வாங்கி அவங்களுக்காகவும் சிறப்பாக செய்து முடிப்போம். இந்த யாகத்தில் முக்கியமான வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி வருகிறது. இதுவரை செய்த ஒரு யாகத்தில் கூட எதுவுமே தடைப்பட்டதில்லை, அனைத்துமே முழுவதுமாக நடந்து வெற்றி பெற்றிருக்கிறோம் நாங்கள். நன்றி. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அரோகரா. எல்லாம் வல்ல இறைவன் அருளால், எல்லாம் வல்ல அக்னி பகவானின் அருளால் இந்த யாகத்தில் நாங்கள் வைக்கும் வேண்டுதல் யாவும் இதுவரை எல்லாமும் வெற்றி பெற்றிருக்கிறது. நன்றி. இதுபோல உங்களுக்கும் உங்கள் வாழ்வில் எந்த தடை இருந்தாலும் நேரில் வரவும், உங்கள் ஜாதகத்தை தரவும், என்ன பிரச்சனை இருக்கிறது என்று பார்த்து உங்களுக்கு தீர்வு சொல்கிறோம். நெருப்பு ராசிகாருக்கு, நீல ராசிகாருக்கு, காற்று ராசிகாருக்கு, நில ராசிகார்களுக்கு யார் யார் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று தெளிவாக எடுத்துரைத்து அதற்கு தகுந்தால் பரிகாரம் செய்து அவர்கள் வாழ்வில் முன்னேற, அனைத்து வளங்களும் பெற்று வளமோடும் நலமோடும் வாழ அதற்கு தேவையான பரிகாரங்கள் செய்து அவர்களை முழு மூச்சில் வெற்றியடை செய்வதுதான் எங்களது குறிக்கோள். நன்றி. இது போல நிறைய பேருக்கு செய்துள்ளோம். நிறைய பேர் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நடந்துள்ளது. விரைவில் இதை பற்றி ஒரு காணொலி போடுகிறோம். யாரெல்லாம் சக்சஸ் ஆகிருக்குதோ அவங்க எல்லாருடைய பேரு, ஃபோன் நம்பரு, அவங்களுடைய வாய்ஸ் கிளிப், அவங்க பேசுகிற பேச்சு வீடியோவா நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். எல்லாருக்கும் வெற்றி பெற்றிருக்கிறத உங்களுக்கு தெரிய வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அதை போடலாம்னு ஐடியா இருக்கும். நிறைய ஊர்களுக்கு போக வேண்டியது இருக்குது. கோவை, மதுரை, திருச்சி, விழுப்புரம், தருமபுரி, ஆரணி, செங்கல்பட்டு, இது போல நிறைய ஊர்களிலிருந்து நிறைய நபர்கள் வந்திருந்து யாகத்தில் கலந்து கொண்டு அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுபோல உங்களுக்கும் உங்கள் வாழ்வில் ஏதாவது தடை இருந்தால் தடை நீக்க நல்லபடியாக பரிகார ஹோமம் செய்து உங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைக்க அருணாச்சலின் அருளோடு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் இந்த யாகத்தை செய்து முடிக்கின்றோம். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோருக்கும் பசியாற்றி வைப்பது, எல்லோரும் பிரச்சனைகளை தீர்ப்பது, வைத்தியம் செய்வது, இந்த 3 வேலைகளும் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை மூலமாக தினம்தோறும் செய்து வருகிறோம். காலையில் கேப்பைக்கூழ், கம்மங்கூழ்,
மாங்காய் தொக்கு பழையது காலையில், மாலையில் மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், குடிக்க மினரல் வாட்டர், அன்னதானம் போன்ற சேவைகளும் 2 வேளை சேவைகளும் தொடர்ந்து செய்து வருகிறோம். மக்களுக்காக உணவளிப்பது, பசி போக்குவது, பிணி போக்குவது, அவருடைய பிரச்சனைகளை போக்குவது, இந்த 3 வேலைகளையும் தொடர்ந்து அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை செய்து வருகிறது. எல்லா வகையிலும் இது நன்மையை பயக்கும் அனைவருக்கும் என்பதால் இது இன்னும் சிறப்பாக நடக்க உங்கள் ஆதரவை நாடுகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லா வளங்களும் பெற்று எல்லாரும் எல்லாமும் கிடைத்து எல்லோரும் சுகமாய் வாழ மனதார வாழ்த்துகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு ரோகரா. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் இறைவா என்று எல்லா உயிர்களுக்காகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அக்னி பகவானான அருணாச்சலனை வேண்டுகிறோம். அருணாச்சலேஸ்வராய நமக, அருணாச்சல ஈஸ்வராய நமக, அருணாச்சல ஈஸ்வராய நமக. எல்லாம் வல்ல இறையருளால் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேற யாகத்தின் மூலம் வேண்டுதலை சமர்ப்பிக்கின்றோம். எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று வளமோடு வாழ வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன்.